சரவணனை முட்டாளாக்கணும்னு நினைச்ச இந்த ரம்யாவுக்கு அண்ணம் வந்து இப்போ சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணம் வந்து பண்ண இப்படிப்பட்ட ஒரு காரியம் ரம்யாவை வந்து பயங்கரமான அதிர்ச்சிக்கு உண்டாக்கியிருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு பக்கம் ரம்யா தான் நினைச்சதை எப்படியாவது சாதிச்சே ஆகணும். இந்த சரவணனை வந்து நம்ம கைக்குள்ள போட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வேலையை பார்க்கணும் அப்படின்னு ரம்யா வந்து இங்க ஏற்காடு போயிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சரவணன் ரூமுக்குள்ள வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம். ஊர்ல இருக்கும்போது தான் அதுக்கு ரெண்டும் நம்மளோட முதலிரவா தடுத்தாங்க. இப்போ அவங்களால எதுவுமே வந்து பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்க இதை கேட்ட ரம்யா வந்து பயங்கரமா கோபப்பட்டு எப்போ பார்த்தாலும் இவ வந்து இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கான். இதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஆகணும். இவனை வச்சு தான் அவங்க ரெண்டு பேரையுமே நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற பிளானும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ரம்யா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளான் வந்து பண்ணுறாங்க. சரவணன் கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க சரவணன், நான் சொல்கிறது வந்து நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், நம்ம ரெண்டு பேருக்குமே முதலிரவு நடக்கணும் அப்படின்னா நான் சொல்ற ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தான் அது வந்து நடக்கும். அது வரைக்கும் இது எதுவுமே வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து கட் அண்ட் ரைட்டா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சரவணன் ரொம்பவே அதிர்ச்சியாகி, என்ன மேடம் என்ன சொல்றீங்க, என்ன பண்ணணும் சொல்லுங்க, இப்போவே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க சரவணன், இந்த வீட்டுக்குள்ள நான் வரவே கூடாது அப்படின்னு அந்த அண்ணமும் கார்த்திக்கும் நிறைய வேலைகள் வந்து பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம கல்யாணம் எந்த அளவுல வந்து ரொம்பவே நல்லா நடக்க வேண்டிய கல்யாணம் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால வந்து ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழவே முடியாது. நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணும், நமக்கு முதலிரவு நடக்கணும் அப்படின்னா அதுக்கும் அந்த புடவைக்காரி அண்ணமும் கார்த்திக்கும் உங்க வீட்டை விட்டு வெளியே போகணும். அவங்களை வெளியே துரத்துனா மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர முடியும். அது வரைக்கும் நீங்க இதை பத்தியும் என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கார்த்திகைக்கும் ஒண்ணுமே வந்து புரியல. என்னடா அவங்க வெளியில போறதுக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சரவணன் நிக்க, என்ன சரவணன் நான் சொல்றது உங்க காதுல விழுந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரவணன் வந்து இல்லை மேடம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா இப்போ நமக்கு எதுக்கு அதெல்லாம், இப்போதான் நம்ம வந்து தனியா தானே இருக்கோம், இங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு அவங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து நிறைய குழந்தைகளை பெற்றாதானே அவங்களுக்கு நம்ம சரியான பதிலடி கொடுக்க முடியும். அதெல்லாம் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாமே, அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்த வேண்டியது என் பொறுப்பா, அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு நீங்க அதை பத்திலாம் எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ரம்யாவுக்கு தோணுது, என்னடா நம்ம எப்படி பேசினாலுமே இவன் வந்து மறுபடியும் அந்த இடத்துலயே வந்து நிக்கிறானே, இவனை என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு, இங்க பாருங்க சரவணன், நான் சொல்றதுதான் வந்து கரெக்ட், நான் சொல்ற மாதிரி நடந்தா மட்டும்தான் வந்து இது எல்லாமே வந்து நடக்கும், அப்படி இல்லைன்னா என்னால எதுவுமே பண்ணவே முடியாது, தயவு செஞ்சு இதுக்கப்புறமும் இந்த பேச்சை வந்து என்கிட்ட வந்து நீங்க பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறமும் உங்க அம்மா உங்ககிட்ட கேட்பாங்க, ஊருக்கு போனது எப்படி இருந்துச்சு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு சந்தோஷமா வாழ்றீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க ஆமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லணும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ரம்யா கட் அண்ட் ரைட்டா சொல்றாங்க. ஏங்க எதுக்கு எங்க அம்மா கிட்ட நான் ஏன் போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க பாருங்க சரவணன், இது ரெண்டு நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நடந்தா மட்டும்தான் நம்ம ரெண்டு பேருமே ஒன்று சேர முடியும், இல்லைன்னா இந்த ஜென்மத்துல இல்லை எப்பயுமே வந்து என்கிட்ட உங்களால வந்து வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரவணனுக்கு வேற வழியே இல்லை, என்னடா இவங்க இப்படி சொல்லிடுறாங்களே, சரி இப்போதைக்கு நமக்கு வேற வழியும் கிடையாது, இவங்க சொல்ற விஷயத்த நம்ம வந்து கேட்டே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு, சரிங்க நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் வந்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ரம்யாவுக்கு ஒரு நிம்மதி ஆயிடுச்சு. இந்த சரவணனை வச்சு எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையுமே பழி வாங்கி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பயங்கரமான முடிவை இந்த ரம்யா வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கிடையில கார்த்திக் அண்ணம் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில அவங்க பாட்டுக்க ஜாலியா பேசி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த ரம்யாவை எப்படியாவது நம்ம மனசை மாற்றி பெரியத்தான் கூட சேர்ந்து வாழ வச்சிடணும், அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பிளான் போட்டு இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா புலி முட்டை, ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. அந்த ரம்யாவோட கேரக்டர் நமக்கு நல்லா தெரியும், ஆனால் இந்த முட்டா பைய சரவணனுக்கு ஒன்றுமே வந்து புரியாது. அவங்க சொல்றத அப்படியே வந்து கேட்டுட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கான், எதிர்த்து ஒரு கேள்வியும் பேச மாட்டேங்கிறா. இப்படி இருந்தால் நம்ம என்னதான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும்னு தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இங்கே வந்து நிலா கவின் ரெண்டு பேருமே வந்து விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஏற்காட்டில் வந்து ஒரு குழி மாதிரி வந்து இருக்கு. அந்த குழியில வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே உயிரோட வர முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எழுதி போட்டிருக்காங்க. கவின் வந்து ஏற்கனவே நிலாவை எப்படியாவது வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆல்ரெடி வந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹோட்டலில் ஒரு ரூமில் வச்சு பூட்டினது மட்டும் இல்லாமல் இப்போயும் கவின் அதே போல் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது இவளை வந்து தொலைச்சிட்டு போனால் மட்டும்தான் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணுற அந்த கவின் வந்து ரெண்டு பேருமே விளையாடிக்கிட்டே இருக்கும்போது தவறுதெல்லாம் நிலா பார்த்தீங்கன்னா அந்த குழிக்குள்ளே போயிட்டு விழுந்துடுறாங்க.
குழிக்குள்ளே விழுந்த நிலாவால் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பண்ண முடியலை. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரெஸ்கியூ டீம், போலீஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த குழியில் இறங்கி அந்த குழந்தைய காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, இதை யாருமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நிலாவோட பாட்டி, அதுக்கப்புறம் விக்ரம் எல்லாருமே ரொம்பவே பதறி போகிறாங்க. என்ன நீங்களே இப்படி சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குழியில தான் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே நீங்கள் எதுக்கு இதை மூடாமல் ஓப்பனில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே பார்த்துட்டு பயங்கரமாக வந்து எல்லாருமே கோவப்பட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வேற யாருமே வந்து இறங்குறதுக்கு இல்லை, யாருமே இறங்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உயிருக்கு பயந்து. அதனால வேற வழியே இல்லாமல் அண்ணன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் அந்த குழந்தைய வந்து இறங்கி காப்பாற்றுறேன், என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து ரொம்பவே நம்பிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழிக்குள்ளே இறங்குறதுக்காக ட்ரை பண்ண போகிறாங்க. இதை கேட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இல்லை, இது உங்களால் கண்டிப்பாக முடியாது, அந்த குழிக்குள்ளே இறங்கினவங்க இது வரைக்கும் யாருமே வந்து உயிரோட வந்தது கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க, ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் உயிரையும் நீங்கள் வந்து பணையம் வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே அண்ணத்துக்கு மனசு வர மாட்டேங்குது. நிலா கூட அண்ணன் வந்து நிறைய டைம் பேசியிருப்பாங்க, அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்ல குழந்தை, அவளை எப்படியாவது நம்ம காப்பாற்றியே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணத்தோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் யார் சொல்கிறதையுமே பொருட்படுத்தாமல் இல்லை கண்டிப்பாக என்னால் முடியும், நான் வந்து இந்த விஷயத்த செஞ்சே தீருவேன், அந்த குழந்தையோட உயிரை நான் காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே வந்து முயற்சி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக வந்து இருக்காங்க. அதுக்காக கார்த்திக்கும் அண்ணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அண்ணன் உன்னால் முடியும், நீ தாராளமாக அந்த குழந்தைய வந்து காப்பாற்றுற முயற்சியை பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் பார்த்தீங்கன்னா பக்கபலமாக ஆறுதல் வந்து சொல்கிறதுனால அண்ணன் இது எல்லாத்துக்குமே வந்து ரெடி ஆகுறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருமே எப்படி நீங்கள் அந்த குழந்தைய வந்து காப்பாற்றணும், எப்படி தூக்கணும் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கிடையில் வந்து இந்த விஷயத்தெல்லாமே வந்து கேள்விப்பட்டுட்டு ரம்யா அந்த இடத்துக்கு வராங்க. இவன் அந்த குழந்தைய கீழே இறங்கி காப்பாற்ற போகிறாளா? இந்த குழிக்குள்ளே போனவங்க யாருமே இது வரைக்கும் உயிரோட வெளியே வந்ததே இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து அங்கே இருக்கிறவங்க சொல்கிறத கேட்ட ரம்யா ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்படியே இவ இந்த குழிக்குள்ளே போயிட்டு அப்படியே செத்துட்டா கூட வந்து ரொம்ப நிம்மதி, இதை தவிர நமக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக இவ வந்து அவங்கள காப்பாற்றி திரும்ப கூட்டிகிட்டு வர போகிறது கிடையாது, அந்த குழந்தையோடு சேர்ந்து இவளுமே சேர்ந்து சாக தான் போகிறான். அப்படி இவ செத்துட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தான் அந்த வீட்டில் ராஜ்யமே வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கார்த்தி, அந்த வாத்தியார், இவங்க எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே ஈஸியாக நான் வந்து ஹேண்டில் பண்ணி பழி வாங்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து தான் மனசுக்குள்ளே ரொம்பவே பயங்கரமான பிளான்லாம் போட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷத்தில் நிற்கிறாங்க. ரம்யா நினைக்கிற மாதிரி உண்மையிலேயே அப்படி நடக்க போகுதா, இல்லை அண்ணன் வந்து தான் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து என்னதான் வந்து அண்ணன் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாலும் நிச்சயமாக நிலாவை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.